நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்துண்டு பேசுகிறேன். இதனுடைய 461வது வீடியோ. நேற்று பை ஸ்லிப் ஆஃப் த டங்கு 460க்கு பதில் 560 ராங்லி மெஷன்ட், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ 461வது வீடியோ. அது என்னுடைய இந்த சமீப காலத்தில் 2-3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நிறைய பேர் பழைய வீடியோ பார்க்குறதே கிடையாது. பார்க்காமையே திருப்பி கேட்குறா. அஸ்வினி தேவதா மந்திரம் கேட்டால் அப்புறம் இந்த மந்திரத்தை அமுச்சு வச்சா இது எதுக்கு யூஸ் பண்ணுறது கேட்டால் நான் செய்ய முடியும். அஸ்வினி தேவர்களை ஆயுர்வேத வைத்தியான்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி 2-3 வீடியோவில் பேசியிருக்கேன் திருப்பி. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பழைய வீடியோ பார்க்காம இது பேசலையே அது பேசலையே சொல்லாதுங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. நீங்கள் தயவுசெய்து பழைய வீடியோலாம் பாருங்க. யூடியூப்பில் எனிதிங் கேன் பி சீன். ஈவன் 1 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். அதனால இந்த நம்பரிங் சொல்லிடுறேன் நான். ஸோ நம்பர் கேட்டு யாரோட கேட்டால் கூட பார்த்து சொல்லுவாள். திரும்ப சொல்கிறேன் நான். முதல் இது வந்து இன்ட்ரோடக்டரியாக 1 or 2 வீடியோஸ் பேசிட்டு இந்த ஈஸ்வர ஸ்வரூபங்கள் 64 அந்த 64 நாட்கள் பேசியிருக்கேன் அதை படங்களோட. அடுத்து அது சக்தி பீடங்கள் 51 அது 51 நாள் 52 நாள் மேலே போயிருக்குது. ஸோ இதுவே 110-115 வீடியோஸ் போயிருக்கு. ஜென்ரலைஸ் வீடியோ இந்த ரிஷி வர்க்கம் இதெல்லாம் பேசும்போது ஒரு 5-10 வரும் அது. ஸோ 180-200 வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ அந்த 461 சொல்லும்போது இந்த லாஸ்ட் 250 வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வேரியஸ் டாபிக்ஸ் யூ கேன் சி. இந்த ஸ்ரீவித்யா பற்றி முதல்ல ஆரம்பித்தேன். இப்படி இருப்பினும் அந்த சிவஸ்வரூபங்களும் அப்புறம் சக்தி பீடங்களும் அதுவே 180, 120, 180 போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா, அதாவது ஸ்ரீ சக்கரம், மகாமேரு, திதிரித்யா இதெல்லாம் பேசியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து டைட்டிலே கிளியராக போட்டிருக்கேன். நம்பரிங் சொல்லியிருக்கு. நம்பரை வச்சு பாருங்க தயவுசெய்து. ஸோ இது எனக்கு டேப்பேயில் பணி புரியும் போது 32 வருஷம் ஒர்க் பண்ணேன். 1980 டேப்பேயில் ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகும்போது 2012 டிசம்பரில் 32 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனாங்க. அப்போ எனக்கு ஒரு 85லேருந்து ஒரு மேனேஜர் இருந்தார், CS ரங்கநாதன். இப்போ நோ இஸ் நோ மோர். அவருக்கு எனக்கு கருத்து வேற்றுமை நிறையா இருக்கும், சண்டையெல்லாம் நடக்கும். பட் அவரோட கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கம்யூனிகேட் சொல்லுவார். எதிராளி முட்டாள்னு நினச்சிடுவான். அவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி கம்யூனிகேட் பண்ணணும்னுவார். இந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி டாப்பிக்கே அதான். நான் 2-3 நாள் திண்டாடுற சில விஷயங்களை டு பி ஃப்ரேங்க், அப்பல்லோ கிரீம்ஸ் ரோடுக்கு நான் பேஷண்ட்டாக போகிறேன். அங்கே நரேஷ்குமார் பையன் அவன் ஹெல்ப் பண்ணுறான். அப்பல்லோ பாலாஜி நகர் இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஃபார்மசி. நம்ம ஒன்று சொன்னால் அவள் அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஸோ வெதர் ஐ எம் கம்யூனிகேட்டிங் கரெக்ட்லி அப்படின்னு பார்த்தா நான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறேன். வேறு ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல வேலை பார்க்கணுன்னா இது எல்லாருக்குமே அப்படிக்க பார்க்கும். இந்த புலிக்கு சொல்லுவோம், காட்டில் இருக்குது புலி, வீட்டில் இருக்குது புலி. அந்த மாதிரி மாற்றி சொன்னால் ஒத்துக்கலாம். ஒரு மெடிக்கல் லைனில் இருக்கிற ஆளுக்கு தப்பான மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பணம் போயிடும். நம்ம காத்தால பையன் வந்தான், ராஜன், என் பேர் ராஜா அப்பான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அதாவது எனக்கு டெய்லி காத்தாலும் பேண்டேஜ் போட வேண்டியிருக்கு. குளிச்சுட்டு எனக்கு கால் பாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணான். அது சரளக்கல் குத்தி ஒரு தக்காளி அளவுக்கு ரவுண்டாகிடுது. கட் பண்ணி எடுத்துருவான் தோலை. அது வளரவே வளராது, அது எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இயர்ஸ் டுகெதர் ஐம் ஜஸ்ட் சஃபரிங். கிட்டத்தட்ட அந்த 5 வருஷ காலமாக நான் திண்டாடுறேன் அதில். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டான்னா கால் வச்சு நடக்க முடியாது எங்கேயுமே. ஸோ அதுக்கு குஷன் கொடுத்தாங்க. நான் குளிச்சுட்டு வந்த உடனே சோப் போட்டு க்ளீனாக அலைமிண்டு சின்ன உடம்பு 2 காயம்தான். அதுக்கப்புறமா ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணேன், எனக்கு இந்த கணுக்கால் சதையிலேருந்து அந்த மேல் தோல் எடுத்து வச்சா
இப்போ என் பொண்கள்லாம் வந்து நீ நடக்கணும்னா நான் டாக்டர் உங்களை யார் நடக்க சொன்னா அவ்வளோ தூரம்னு செருப்பு போட்டு நடந்தாலும் அந்த இது பிச்சர் வந்துடுது ஓரளவுக்கு ஒரு சந்திரனாட்டம் எடுத்தது. ஸோ திருப்பி அகெயின் இது பேண்டேஜிங். அப்பயே நான் பேண்டேஜ் போட்டப்போ சாக்ஸ் போட்டிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப அந்த கம்யூனிகேஷனில் அவனுக்கு மெனக்காட்டி காஸ் வேணும் அப்படின்னா அந்த பேண்டேஜ் கிளாத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். காஸுன்னு GAUS இது அப்படி போட்டிருக்கேன். அதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அது வேண்டாம்ப்பா எனக்கு அப்படி காட்டனே காசு இல்லை ஸ்டாக் இல்லை சார்னா. ஸோ ஆடிட் நடக்கிறது இப்போ முடியாதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி பஞ்சு ரோல் இருக்கு. அது காட்டன் ரோலாக கொடுத்து அனுப்புதுன்னா அவன் பேண்டேஜ் கிளாத் ரோலை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஹவு டு கோபம் தான் வருது நமக்கு. அதே மாதிரி கம்மிங் டு பவர் சப்ஜெக்ட் நிறைய பேர் இது கேட்குறா, இந்த மந்திரம் இதுக்கு தான் சொல்கிறோன்னா இதை நான் சொல்லாமா கூடாதா இப்படிலாம் கேள்வி கேட்டால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. சொல்லித்தரேன் நான். ஐ எம் கம்யூனிகேட்டிங் வெரி கிளியர்லி இன் தமிழ் ஆர் ఇంగ్లీష్. తెలుగు టు సమ్ ఎక్స్టెంట్ ఐ నో. తెలుగు మాట్లాడతాను, నాకు రాయే తెలియదు, చదువు తెలియదు. ஸோ எங்கள் அப்பாலாம் ஆந்திராவில் இருந்ததுனால பேச மட்டும்தான் தெரியும் தெலுங்கு, எழுது. பட் அதே மாதிரி ஹிந்தி ஐ கேன் ரீட் அண்ட் ரைட்டு, பட் பேச தெரியாது. பேசுறதுன்னா அதை பேசி அர்த்தம் புரிஞ்சுப்போ தவிர பேச கற்றுக்கல. இப்போ இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் சொல்கிறாள் இங்கேருந்து ஆந்திராவை தாண்டினாலே கம்பல்சரி ஷுட் லேர்ன் ஹிந்தி. ஹிந்தி இல்லாமல் இந்தியாவில் எங்கேயுமே போக முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனவங்களாம் டெல்லியெல்லாம் போய் பார்த்தா ஒரே இந்தியாவில் தான் இருக்குது. பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கான், டை கட்டிட்டு இருக்கான், அவன் இங்கிலீஷ் பேசினா அவன் ஹிந்தியில் பதில் சொல்கிறான் நமக்கு. சிவா இங்கேருந்து கொண்டு எல்லாம் பேசுகிறான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஹிந்தி இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கே வேணால் அதை வச்சுட்டு இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் வேலை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. everyone should try to learn Hindi, spoken Hindi at least. ரீடிங் பின்னாடி இந்த பிராத்மிக்கு இந்த மத்தியமா அதெல்லாம் எழுதுறா. ஸோ அட்லீஸ்ட் அவளை படிப்பா. அம்மா தான் கற்றுக்கிட்டேன். நானும் பிராத்மிக் பாஸ் பண்ணிக்கிறேன். அதில் செகண்ட் எக்ஸாம் போய் படிச்சுட்டு போய் எழுதலை, நான் விட்டேன். பட் ஐ கேன் ஃபாஸ்ட்லி ஐ கேன் ரைட் ஹிந்தி. அதே மாதிரி போர்டு எல்லாம் படிச்சிட முடியும். அந்த நாலேஜ் வச்சு சான்ஸ்கிரிட்டை நான் கற்றுக்கிறேன். இந்த சென்ஸு ஐ கேன் ரீட் த லெட்டர்ஸ். இதில் டாட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பா சான்ஸ்கிரிட்டில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும், பட் ப்ரொனன்சியேஷன் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஹிந்தி இல்லாமல் இந்தியாவில் எந்த தமிழ்நாடு விட்டு எங்கேயுமே போக முடியாது. அந்த பேசிக் கான்செப்ட் தெரியணும். கர்நாடகாவில் கன்னடாவில் அப்படிலாம் பேசுறதில்லை. ஹிந்தி யூ கேன் யூஸ் இட் எனிவேர் இன் இண்டியா. ஸோ அது புரிஞ்சுக்கணும் ஜனங்க. தமிழ்நாட்டில் வெக்கக்கேடு சொல்லுமா தமிழ் படிக்கிறதே இல்லை பையனுக்கு. அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் தனியாக கோச்சிங்கெல்லாம் கிடையாது. சாதாரண புஸ்தகம் நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம படிக்க நம்மளே படிக்கிறோம், அதை எழுதுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ என் பேரன் பற்றியெல்லாம் புஸ்தகம் படித்தா திண்டாடுது. தமிழ் வச்சுட்டு இங்கிலீஷ் படிக்கிறா, பேசுகிறா, என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் தமிழே படிக்க தெரியலையே. அது கார்பரேஷன் படித்தாலே பரவாயில்ல போருக்கு, தமிழே சொல்லி கொடுத்துருவா போல இருக்கவா. இந்த தமிழ் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப 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 துர்லபம். தமிழ் நல்லா பார்த்தீங்கன்னா பல புத்தகம் தமிழ் தான் இருக்குது. நம்ம இந்த கம்பராயணம் எடுத்துங்க, பில்லிபுத்தூர் பாரதம் எடுத்துங்க, எந்த தெய்வீக நூல்கள் எல்லாமே தமிழில் இருக்குது. தமிழ் தெரியாமல் எப்படி படிக்க முடியாது? இதுலேயும் பாருங்கள், முக்கால தமிழ் ஒன்று இருக்குது, பிற்கால தமிழ் ஒன்று இருக்குது. பழைய இதெல்லாம் போது அந்த லெட்டர்ஸே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் படித்தமான வெட்ட எழுத்துக்கள் இருக்குது. அது படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, லாங்குவேஜஸ் வி ஷுட் நோ. இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்திக்காரன் அங்கே வரான், இங்கோட ராகேஷ் பையன் ஸ்ரீ ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கான். அவள் அண்ணா ஆனந்த், பிரகாஷ், 3 பேர் அண்ணன் தம்பி. ராஜஸ்தான்கார ராமலக்ஷ்மணன் பார்க்குறதுக்கு. அவள்லாம் என்ன அழகாக தமிழ் பேசுகிறா இங்கே வந்துட்டு. நான் சொல்கிறேன், அவள் தமிழ் கற்றுன்ட்டா, இவன் ஏன் எந்த கற்றுக்க மாட்டேன்ற? இந்த குழந்தைகள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல் வெரி பிரில்லியன்ட் இன் ஆல் காஸ்ட் அண்ட் க்ரீடு. அவளுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அவன் பூனா போகிறானோ பாம்பே போகிறானோ இறங்கின உடனே ஷோத்துலேருந்து கேட்டால் தான், இல்லைன்னா ஊமையானு கேட்கணும். என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கணும். இதனால் we should learn more and more languages.
என் டாக்டர்லாம் ஜெர்மனியில் இருக்கும்போது 6 மாதம் இருந்தால் ஜெர்மனில் பிஹெச்டி ரிலேட்டடாக. ஷீ லேர்ன் ஜெர்மனி. இன்னொரு டாக்டர் ரஷ்யன் கற்றுண்டா, ரஷ்யன் எம்பசியில் போய். பட் அதெல்லாம் வெவ்வேறு நாட்டுக்கு போனால் தேவைப்படும். நம்ம உள்நாட்டில் பாரத தேசத்தில் தமிழ்நாட்டு பார்டர் தாண்டினாலே ஹிந்தி இல்லாமல் பழைக்க முடியாது. ஹிந்தி வேண்டாண்டா போடானா உனக்கு தான் நஷ்டம். ஹிந்தி பேச மாட்டான்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அங்கே போய் ஏர்போர்ட்லேயே இறங்கின உடனே டாக்ஸிக்காரன் கேட்டுருவான். டெல்லியில், பாம்பேலையும் அதே தான், கல்கட்டாலையும் அதே தான். எல்லா இடத்தையும் ஹிந்தி இருந்தால் எல்லோரும் பேசுகிறா, புரிஞ்சுக்கிறா. போர்ட்டர்லேருந்து எனி ஹோட்டல் ரிசப்ஷனில் ஹிந்தி பேசுகிறா. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கம்யூனிகேஷன் வரும்போது பெட்டர் டு நோ மோர் லாங்குவேஜஸ். அது இந்த தேர்ட் லாங்குவேஜாவது ஹிந்தி தான் நல்லது. இது அண்ணாமலை பேசி கூட சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு லாங்குவேஜெலாம் பிரயோஜனம் கிடையாது. கேரளா மலையாளம் தெரிஞ்சுன்னா கேரளா தான் போக முடியும் நம்ம. பட் வென் யூ ஆர் ட்ராவலிங் த்ரூ இண்டியா, இப்போ கும்பமேளாவுக்கு இங்கே எங்கேயெல்லாம் போனால் அங்கே ஹிந்தி இருந்தால் பிழைச்சிக்க முடியும். சாப்பாடு எல்லாமே அவன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். என்ன செய்யறது? whether you like it or not, we should accept that is a national language. நேஷ்னல் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் செல்லுபடி ஆகும். இனிமேல் வர காலங்கள்லாம் இங்கேயும் வேலை இல்லைன்னா வெளியூருக்கு வேலைக்கு போனால் என்ன செய்வாங்க? இங்கிலீஷ் இஸ் ஃபார் கோயிங் அப்ராட். ஈவன் இஃப் யூ கோ டு ஜெர்மனி அண்ட் ஆல், அவள் வந்து அவளுடைய அந்த இது ஸ்லாங்காக வித்தியாசமாக இருக்குது. நம்ம பேச இங்கிலீஷ் அவளுக்கு புரியல. என் பொண்ணு அப்பா இப்படி சொல்லாது பக்கத்துலேயே ஸ்கூல் கொடுத்துட்டுப்பா ஜெர்மனியில். அவள் திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் அதர்ஸ், நல்லா கம்யூனிகேட் பண்ணோம். அவள் எங்கள் ரங்கநாதன் சொல்லுவார், மட்டைக்கு 2 கீத்து, தென்னை மட்டை இருக்கு இல்லையா, அது பிச்சை 2 கீத்து வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுமா கம்யூனிகேஷன். வந்து மட்டைக்கு 2 கீத்து, இதுதான் நம்ம சொல்ல வரோன்றது முட்டாள் கூட புரியணும்னுவா. நான் அப்படி தான் சொல்கிறேன். முட்டாளுக்கு புரியாமல் இல்லை, எல்லா சிஷ்யாளுக்கு புரியாமல் தான் சொல்கிறேன். பட் நிறைய பேர் வாங்கிக்க மாட்டேன்றா காதில். என்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறா. அப்போ எப்படி டீல் பண்ணுறது? ஐ ஹவ் டு இம்ப்ரூவ் மை லாங்குவேஜ் நினச்சேன். இன்றைக்கி அதான் தீர்மானம் பண்ணேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிடலாம். சொல்லும்போது இல்லை திருப்பி இல்லைன்னா அடுத்த கொஸ்டின், ஆமாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆச்சு முடியும். இப்போ பிடிஎஃப் இப்போ மந்திரத்துக்கு வரோம். இப்போ நிறைய பிடிஎஃப்பில் கொடுத்துட்டுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கன்றா. ஐ வில் ட்ரை டு டூ தட். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஐ நெவர் செட் டு எனிபடி யூ ஹேவ் டு லேர்ன் ஆல் த மந்த்ராஸ் சொல்லவே இல்லை. இப்போ கூட ஒரு அம்மா எனக்கு சம்பத்கரி மட்டும் எனக்கு வேணுங்கன்னா எதுக்குமான்னு கேட்டேன். இல்லை அது வச்சுருந்தா காசு வருமா? முதல்ல சொல்ல குதிரையில் இருக்குவான்னா, குதிரைக்கு அஸ்வார் விடாமான்னு. இல்லை எனக்கு யானை மேலே உட்காந்துருக்கா அது சம்பத்கரி, அதான் யானை மேலே உட்காந்து சரவணி, அதான் இங்கே வேணும் எனக்குண்ணா. கரெக்ட், செல்வத்துக்கு அதிபதி. ஸோ சம்பத்கரி மகாலட்சுமி ஸ்வரூபம் இருக்கு. ஸோ அதை அனுப்பிச்சு வைக்கிறமான்னு ஜனங்களோட தேவை அப்படி ஆயிடுத்து. ஸோ அதனால் எல்லாத்தையும் பண்ணலை. ஸ்ரீவித்யாவில் ஃபஸ்ட்டு கணபதி, அது ஏகாட்சரமாக இருக்கட்டும், மகா கணபதியாக இருக்கட்டும், இது வேணா இருக்கலாம். மாலை, சண்டி, இதுதான் 3 அடுத்த ஸ்டேஜ். புவனேஸ்வரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பஞ்சதசி வந்து அதில் வந்து உச்சாணி. பஞ்சதசி வந்தாலும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஷார்ட் தான். அது டாக்டரேட் தான் வந்து சோடசி. நான் அதுக்கெல்லாம் போகல, அதுவும் சொல்லிடுறேன். நானே உபதேசம் வாங்கிக்கிறேன் சோடசி. இதோட நினச்சேன், பஞ்சதசியோடு நிறுத்திட்டேன் நான். ஏன்னா வந்து மகான்களே அதான் சொல்கிறேன். பஞ்சதசியில் 2மே இருக்கு. நம்பர் ஆஃப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறது சௌபாகிய பஞ்சதசி. அது சொன்னால் டெஸ்டிங் ஃபேக்டர் கம்மியாகும் சொல்லி அதை தான் சொல்லித்தரேன் எல்லாருக்கும் நான். சார் மிச்சம் மந்திரங்கள் சின்ஸ் ஐ காட் உபதேசமான் தசமகா வித்யா வரப்போகிறது. சனிக்கிழமையில ஆரம்பம். தசமகா வித்யா இந்த கம்மிங் சண்டேலேருந்து சாட்டர்டேயில் ஆரம்பிக்க போகிறோம். அதான் காளி வித்தியை வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்டரில் வராது, மாறி அந்தந்த நாளைக்கு உண்டானது வந்துடும்.
அதை பார்க்க போகிறோம். இதில் ஆல்மோஸ்ட் ஓவர் முடிஞ்சாச்சு. இதில் விட்டு போனது சூரிய மந்திரம் மட்டும் விட்டு போயிருக்கு. இந்த பஞ்சாயுதத்தை சூரியன் இல்லாமல் பண்ண முடியாது. கானாபத்தியம் ஒன்று, சௌரம்ன்றது முதல்ல சூரியன், கானாபத்தியம் முதல்ல, சௌரம், அப்புறம் வந்து வைணவம், சைவம், சாக்தம். ஸோ இது 5 பஞ்சாயுதன பூஜை. அதில் வேலை வச்சா கௌமாரம். ஸோ அது ஷண்மத ஸ்தாபம் ஆகிடும். 6. இந்த 6ல் இதெல்லாம் கவரேஜ் பண்ணியாச்சு. சூரியன் இஸ் எட் டு பி கவர்டு. அதை வந்து அந்த சண்டே ஐ ஸ்டார்ட் அந்த சூரிய மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவேன். ஸோ பஞ்சாயத்தன பூஜைக்கு அது யூஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லாத்துமே. இது வரைக்கும் மிச்சத்தெல்லாம் கவரேஜ் பண்ணுறதுனால எல்லாம் சொல்கிறோம் ஆகிடுவாங்க. எல்லாம் சொல்கிறோம் அவசியம் இல்லை. இந்த பேசிக் ஸ்டெப்ஸை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஹூ எவர் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த மந்த்ரா யூ கேன் லேர்ன். ஏன்னா வந்து கவுண்டிங் ஜாஸ்தி ஆகணும். கவுண்டிங் ஜாஸ்தி ஆக ஆக லட்சத்தில் போகணும். இப்போ தாராதேவி மந்திரம் வரக்கூடாது 5 லட்சம் தடவை சொன்னால் தான் சித்தியாகும் மந்திரம் இருக்குது. சித்தியாச்சனை விட்டுறக்கூடாது. இதுமாரி சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங் கம்மியை வச்சுட்டு நித்தியப்படி சொல்லலாம். மந்திரங்கள் சொல்ல அந்த இது தெரியுதெல்லாம் கிளாரிஃபிகேஷனாக சொல்லிடுறேன். நீங்கள் பேசுகிற டாபிக் போய் கம்யூனிகேட் பண்ணுறேன் நான். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 5 லட்சம்ன்றது அதை முடிச்சுட்டு நிறுத்திடக்கூடாது. அப்போ அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நித்தியப்படி 108 சொல்ல முடியல, 54 சொல்லலாம், 27 மினிமம் சொல்லுங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா மந்திரத்தையும் எல்லாம் லேர்ன் பண்ண அவசியமும் கிடையாது. அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன டு கம்யூனிகேட் இன் ஏ பெட்டர் வே. அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன் நான். ஸோ திருப்பி கேட்டுட்டு வேணாம். அதை அவளுக்கு மனசில் ஒரு பிரீத்தியான தேவத்தை இருக்கும். லலிதா பரமேஸ்வரி எல்லாத்துக்கும் சுப்ரீமோன்னு சொன்னாலும், சூப்பர் ஸ்டார் சொன்னாலும், சில பேருக்கு மாதங்கிக்கு பிடிக்கும். எனக்கு மாதங்கி ரொம்ப பிடிக்கும். லலிதையை விட மாதங்கி ரொம்ப பிடிக்கும். லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுவேன் நான். ரூபம் போது ஐ லைக் மாதங்கி. அதனால் மீனாட்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த மந்திரத்தை நிறையா சொல்லுங்க. ஸோ அப்புறமா இன்னொன்று தித்தினிதா தேவதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது காயத்ரிலாம் இருக்குது. அந்த கிரீட் அடிக்கல் அது புக்கே வைக்கிறா. அதில் அது உண்டான காயத்ரி அவள் இந்த திதியில் பிறந்தா அப்படி பார்த்துட்டு சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சமாக பார்த்து அந்த புக்கிலே எடுத்துக்கோங்க. காமேஸ்வரி பகவான் நித்தியக்கில்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதகா விஜயா சர்வமங்களா ஜோலாமானி சித்ரா. காமேஸ்வரி அமாவாசைக்கு, அதே மாதிரி சுக்லபட்ச பிரதமிக்கு காமேஸ்வரி, சித்ரா வந்து பௌர்ணமிக்கு, கிருஷ்ணபட்ச பிரதமிக்கு சித்ரா. துரிதா எப்பயுமே எந்த பட்சமாக இருந்தாலும் 8வது துரிதா அஷ்டமியில் வந்துருவோம். கிருஷ்ணஸ்வரூபமாக இருப்போம். நீலக்கலெல்லாம் மயில் பீலிலாம் வச்சு துரிதா. ஸோ மிச்சம் எல்லாம் மாறுபடும். நல்லா வச்சுங்க. இந்த 15ல் நான் 3 சொல்லிட்டேன் ஆல்ரெடி. காமேஸ்வரி சொல்லிட்டேன், சித்ராவை சொல்லிட்டேன், துரிதாவை சொல்லிட்டேன். டு கெட் கிளாரிஃபிகேஷன். அது மாதிரி யார் என்ன திதியில் பிறந்தவர்கள் பார்த்துட்டு அந்த தேவத்தையை செலக்ட் பண்ணி அதுக்குண்டான காயத்ரி மட்டும் சொல்லுங்க தினம். ஸோ அந்த தேவத்தை நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதை வந்து திதி நித்தியாவுக்கு உண்டான. திதி நித்தியா நித்தியப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து காமிய பூஜைக்காக ஒரு இது நம்ம விருப்பம் பூர்த்தி ஆச்சுன்னா நிறுத்திக்கலாம். அதை புஷ்பத்தை போட்டால் போதும். பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு புஷ்பத்தை போட்டிருக்கோம் போதும். இந்த 45 நாள் திரிபட்சம். ஒரு பட்சம்ன்றது 15, அமாவாசை டு பௌர்ணமி 15 நாள். ஸோ திரிபட்சம் தான் சொல்லியிருக்கார். அதுதான் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம்னா திரிபட்சம். பட்சம்ன்றது 45 நாள். 48லாம் மண்டலம்னு சொல்கிறா. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவள் மந்திரத்திலே வருது திரிபட்சம்னு சொல்கிறா. ஸோ நான் ஒரு சிவாச்சாரியோட விசாரிச்சேன். என்ன மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டாமா, ஆனால் நாங்கள் சொல்கிறது வழக்கம் அப்படியான்ட்டு. நீங்கள் என்ன செய்வேன்? ஸோ ஒரு பட்சம்ன்றது 15 நாள். திரிபட்சம் தான் கணக்கு எல்லாமே. ஸோ 45 நாள். ஸோ 45 நாள் இந்த திதி நித்தியா பூஜை முடிச்சுட்டேன்னா திரும்பி கண்டினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. நித்தியப்படி பண்ணுறதுக்கு வேணால் அந்த நாமாவளி சொல்லி வேணால் பூஜை பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோ இந்த 15 நாமாவளியை. இதெல்லாம் வந்து ஐம் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங். உங்களுக்கு வந்து இதை கம்யூனிகேட் பண்ணுறேன் நான். இதை வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா
send a WhatsApp message to me. I will reply to you. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.